நீங்கள் கோவிலுக்குள்ளே செருப்பை பையில் போட்டு கையில் எடுத்துன்னு போகிறவால எனக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட 3 பேர் கை தட்டுறா. வாட் இஸ் த யூஸ்? நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். எல்லாரும் வந்தோன்னே என்னடா கருப்பு சட்டைன்னு பார்த்தா, பல கருப்பை இந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கு புறப்பட்டந்தவன் தான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாரி பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன்னு. அவர் ரிக்ஷா வண்டி ஓட்டுறவனாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், படுத்து தூங்குற பண்பாளராக இருக்கலாம். எல்லாரும் பெரியவா சொல்லுவா, இடைக்கால சன்னியாசிகளே வருக. இடைக்கால ஒரு மண்டலம் விரதம் இருந்து காமத்தையும் கோபத்தையும், ஏன்னா உலகத்திலே 2ஐயும் துறக்கிறது கஷ்டம். தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல சுபாகுமாரீசன் இடைஞ்சல் பண்றான்னு ராமாயணத்தில் எழுதுறான். நான் சொல்றது கரெக்டு தானே? ராமாயணத்தை எழுதியது கம்பர். எல்லாம் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு.